போஸ்கோ இவருடைய நன்றி திருப்பதியாகவும் மற்றும் தன்னுடைய கருத்துக்களுக்காக லூர்து மேரி பாத்திமா மேரி இவருடைய கருத்துக்களுக்காகவும் இறைவனை மனித பேட்ரிக் மேரி வளையலி ஆண்டனி தெரேசா குரூஸ் லிலி செல்வம் அருள்தாஸ் ஏர்னஸ்ட் ஸ்டெல்லா கீதாவின் ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலியை ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளுடைய பராமரிப்பும் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளவும் இறைவன் எப்பொழுதும் நமது தேவைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ இந்த வேலையில் இந்த புனித வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நமது வாழ்க்கை இருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய கலக்கங்கள் நிகழ்கால கவலை எல்லாவற்றையும் கடவுளுடைய பரிசுத்தை இடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய அருளை கேட்போம். அவர் நமக்குள்ளே உயிராய் வாழ்கிறார். அவர் நமக்குள்ளே நம்பிக்கை இறைவனாக இருக்கிறார். நம்பிக்கையை இந்த புனித பலியை ஒப்புக் கொடுப்போம். நமது வாழ்க்கையிலே நமது எண்ணம் சொல் செயல் சிந்தனையினால் நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எண்ணுவோம். மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிறியாமல் சொல்லாமல் செய்தால் கடவுளின் கருணையினால் பாவத்தை பரிசெய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கடவுளுக்கு நான் புரிதலாகவும் வாழ்ந்த சகோதர சகோதரிகளையும் இறைவன் நம்பிக்கை நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நேர்மையுள்ள நெஞ்சங்களை நீர் கொண்டுவதாக உறுதி அளித்துள்ளீர்கள். எங்கள் உள்ளங்களிலே நம்புவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிட்டு இறைவனாக ஆட்சி செய்கின்றவர்களாக மன்றாடுகின்றோம். தொடர்புகளிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதன் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனையெல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவை என்பதை அனைத்தையும் அழிப்பேன்.
வீட்டை உருவாக்கியதற்காக நான் மனதருந்தினேன் என்றார். ஆனால் நோவாக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னை நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகிலும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக் கொள். ஏனெனில் இன்னும் 2 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெருகிக்க போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையின்படி நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாளுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளம் பெருகு ஏற்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதில் ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மனிதரை மாட்சிமையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் கேட்ட மாட்சி அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இழப்பு ஆண்டவரை வழிபாடுங்கள். அல்லவே ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீட்டிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. அல்லவே மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளத்தின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். பல்லவி அனைவரும் எழுந்திருப்போம். சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது குறிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமல் குறிப்புகளாக இருக்கிறீர்கள்?
உங்கள் உள்ளம் அழுகிய முயற்சி. கண்ணிலிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிலிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு விட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகளை எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 6000 பேருக்கு விட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகளை எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவரை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise Lord, praise Lord, praise Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்தியன் சகோதர சகோதரிகளே, சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடவுள் மனிதர்களை அடிமையாக என்று படைத்தார். கடவுள் மனிதர்களை தமது உருவிலே அவர் படைத்தார், தமது சாயலிலே அவர் படைத்தார். கடவுளுடைய மகிமையும் ஆட்சியையும் நாம் பங்கு பெற வேண்டும். இந்த உலகத்தில் நாம் மனிதன் சொந்தமாக்கிக் கொண்டு அவர் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் நிறைவாய் அவர் வாழ வேண்டும் என்று கடவுள் அவர் மனிதனை அவருடைய இயல்பிலே அவராக அவர் படைத்தார். மனிதனிலே அவர் தன்னை காண்கின்ற தேவனாக அவர் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் கடவுளுடைய அந்த மகிமையும் ஆட்சியையும் பங்கு பெறுவதற்கு பதிலாக அவருடைய அந்த இயல்பை அவன் தன்னிலே தாங்கி வாழ்கின்ற மனிதனாக வாழ்வதற்கு பதிலாக பாவத்தினால் கடவுளை இயல்பை இழந்து போனான். பாவத்தினால் கடவுள் அவனுக்கு வைத்த ஆட்சியை மகிமையை அவன் இழந்து போனான். பின்னகத்தின் மகிமை எல்லாம் அவனுக்கு அடைக்கப்பட்டது. பாவத்தினால் பின்னகம் அடைக்கப்பட்டது. ஏதோம் தோட்டத்தை ஆண்டவர் அடைத்து அங்கு கிருபைகளை வாழ்ந்தவர்களை காவல் வைக்கிறார். அங்கு மனிதனுடைய பாவத்தினால் இந்த பூமி சபிக்கப்பட்டது, நிலம் சபிக்கப்பட்டது, மனித உறவுகள் சிதைக்கப்பட்டன. கடவுள் மீண்டும் மீண்டுமாக மனிதர்களை தேடி வருகின்ற இறைவனாக ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்களை தேடி வந்தார். காயின் பாவம் செய்தபோது அவர்களை தேடி வந்தார். ஆனால் மனிதன் அவன் பெருக பெருக பாவங்கள் பெருகிக் கொண்டே போயின. ஆசீர்வாதங்கள் அல்ல, நன்மைகள் அல்ல. ஆக மனிதன் பெருக பெருக மனிதன் அதிகமாக அதிகமாக மனித இனங்கள் அதிகமாக அதிகமாக பாவங்கள் பெருகிக் கொண்டே போயின. இதை கடவுள் மனம் வருகிறார். கடவுள் மனம் வருகிறார். கடவுளுடைய உள்ளம் வருந்துகிறது. எவ்வளவு வேதனையை மனிதன் தந்திருக்கிறார் என்று பாருங்கள். தன்னை படைத்த தேவன், தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்திருக்கிற தேவனுக்கு, தனது இயற்கையிலே தனது வகையிலே ஆட்சியிலே பங்கு பெற வைத்த தேவனுக்கு எல்லாவற்றையும் இந்த உலகம் முழுவதையும் எல்லா விலங்குகள், செடிகள், கொடிகள், மரங்கள், கனிகள், வானத்து பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனுக்கு மனிதன் கொடுத்த பரிசு தெரியுமா? அவர் உள்ளத்தை மனம் வருத்தினான். எவ்வளவு பெரிய வருத்தத்தை மனிதன் மனிதனிடம் கடவுளுக்கு கொடுத்திருக்கிறது. கடவுளிடம் நாம் மனம் வரலாம், நம் பாவங்களுக்காக. ஆனால் கடவுள் நம்மை பார்த்து மனம் வருந்தும்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறது. நமது வாழ்க்கை கூட பல நேரத்தில் அப்படித்தான் மாறி போகிறது. கடவுள் நம்மை பார்த்து மகிழ்வாரா அல்லது மனம் வருந்துவாரா? கடவுள் நம்மை பார்த்து மகிழ்வாரா அல்லது மனம் வருந்துவாரா? மனிதரின் பாவம் கடவுளின் மனதை உடைத்தது. கடவுள் மனம் வருந்துகிறார். அவர் உள்ளம் அவர் இதயம் உடைந்து போகிறது. இந்த மனிதனை உடைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன். எனது உள்ளம் துயரப்பட்டிருக்கிறது. கடவுள் வேதனை கடவுள் மனிதன் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இவையெல்லாம் வருகிறார்? இங்கு அன்பில் எங்கு கடவுளுடைய பராமரிப்பை இறக்கத்தை மனிதன் உணர்கிறது, அங்கு அவர் பாவத்தை எழுந்து வருகிறார். கடவுள் மனிதனை பார்த்து வருகிறார். இந்த வருத்தத்திற்கு நாமும் பல வேலைகளில் காரணமாக இருக்கிறோம். நமது பாவங்கள் மீண்டும் மீண்டுமாக பாவத்திலே வாழ்ந்து வாழ்ந்து செய்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து கடவுள் நம்மை பார்த்து மனம் வரும்படியாய் நாம் கடவுளை மனமுறுத்தி இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். ஆனால் அவருடைய உள்ளம் கூட வருகிறது. அதிசயங்களை அற்புதங்களை கண்ட என் சீடர்கள், எனது பணியை தொடர இருக்கின்ற என் சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லையே, அறிந்து கொள்ளவில்லையே, உணர்ந்து கொள்ளவில்லையே. கடவுள் என்னோடு இருக்கிறார், என் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். நான் கேட்பதற்கு முன்னமே அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை என் பிள்ளைகள் உணரவில்லை. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தேன். 7 அப்பங்களை கொண்டு 6000 பேருக்கு உணவு கொடுத்தேன். அப்படி இருந்தும் கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையில் கடவுள் நம்மை வெறுக்கிறார், அனுப்பப்படாதவர் என்று அறிந்தும் கூட இவர்கள் உணவை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்களே என்று கடவுளுடைய மனம் இயேசுவின் உள்ளம் வேதனைப்படுகிறது. நீங்களும் பரிசேயர்கள் அவர்களை போல நீங்கள் மாறிவிட்டீர்கள். அவர்கள் தான் தங்கள் உடலுக்கு தேவை என்ன என்பதை, தன்னுடைய வயிற்றுக்கு தேவை என்பதை அவர்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கடவுள் உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பார் என்பதை வழங்கும்போது நீங்கள் அவர்களை போல இருக்கிறீர்களே. எனவே கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். மத்திய நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், எதை உண்பது எதை உழைப்பது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் தேவன் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். வானத்து பறவைகளை பாருங்கள், கடல் மீன்களை பாருங்கள். அவை விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு உணவளிக்கிறார். எல்லாவற்றிற்கும் தேவன் உணவளிக்கிறார். அப்பொழுது அவர்களை விட, வானத்து பறவைகளை விட, கடல் மீன்களை விட, இந்த உலகத்தினுடைய படைப்புகளை விட வேறானவர்கள் நீங்கள் ஏன் உண்ணுவதற்கு ஒன்றுமில்லை என்று கவலைப்படுகிறீர்கள்? ஏன் அச்சப்படுகிறீர்கள்? கவலைப்படுவதால் எவரும் ஒருவரும் கூட்ட முடியாது. ஆக தெய்வ வல்லமை நமக்குள்ளே அன்பாய் ஊற்றப்பட்டிருக்கின்ற பொழுது, இந்த அன்பு நமக்கு ஊற்றப்படுகின்ற பொழுது பயம் நம்மை விட்டு விலகுகிறது, அச்சம் நம்மை விட்டு விலகுகிறது, நமது தேவையை குறித்த, நாளையை குறித்த இந்த கவலை நம்மை விட்டு விலகுகிறது. இரண்டால் அன்பு எங்கே இருக்கிறதோ அந்த அச்சத்தை விடவில்லை. அன்பான இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற பிரசன்னத்தை நான் உணர்கின்ற பொழுது வாழ்க்கையிலே பயங்கள், அச்சங்கள், நாளையை குறித்த கவலைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. மிகவும் பேர் 5:7 வாசிக்கிறோம். உங்கள் கவலைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள். திருப்பாடல் 55:22 வாசிக்கிறோம். உங்கள் தேவனிடத்திலே, உங்களை பராமரிக்கிற இறைவனிடத்திலே உங்கள் கவலைகளை நீங்கள் போட்டுவிடுங்கள். All your worries, he will care for you. உங்களுடைய தேவைகளை தெரிந்த தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். எனவே நமது எண்ணம் கடவுளை மகிமைப்படுத்துவது, மகிழ்ச்சிப்படுத்துவது, கடவுளை திருப்திப்படுத்துவதில் நாம் ஆராயப்பட்டிருக்கிறோம். நாளையை குறித்த கவலைகள் அல்ல, அல்லது இன்றைய குறித்த கவலைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுளை மகிமையை செய்கிறீர்கள். என் தேவன் போல் இருக்கிறார். என் தேவன் வெற்றியின் தேவன், விடுதலையின் தேவன், என்னை சுகப்படுத்துகிறவர், என் தேவையை அறிந்திருக்கிறவர், என்னோடு இருக்கிறார் என்ற இந்த சத்தியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாசப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய பராமரிப்பை இதனால் உணர்த்துவார்கள். இறைவன் ஆமென்.
சகோதரி என்னுடைய உங்களுடைய மனைவி இதபடி எல்லா இறைவனையும் ஏற்றுள்ளார்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முதலிடத்தை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு அது நிலையான பயன்களை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமைக்குரிய செயல்மாகும் உம்முடைய அன்பு திருமணம் நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருமணமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைத்தோர் அனைத்தும் உங்களை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்கள் ஒரே தொலைவுகளை போற்றுகின்றனர். ஆகவே ஆளுநர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உங்களை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுது நினைக்கிட்டு சொல்வதாவது தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. தூய்மைப்படுத்த உதவினோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறினாக அவர் பாடுபட்ட உடல்களை நினைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவன் கூறியதான் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் புதிய உங்களுக்காக சொல்லப்படும் இதை செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வாழ்வதற்கு நோக்கத்தை வெளிப்படுத்தி எண்ணத்தை நோக்கம் கொடுக்கின்றோம். உம் திருமுறைக்கு பக்கமொழி தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நோக்கி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பக்குவம் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாக ஆண்டவரை உலகிற்கும் வரவேற்கும் போது அவை நினைவு கொண்டனர். எங்கள் திருத்தத்தை காட்சி செய்தாய் எல்லா திருநிலைகளாக ஒரு திருத்தத்தை நிறைவேற்ற செய்தோம். மேலும் உயிர்த்தல் எதிர்ப்புடன் உயிரோடுகள் சகோதர சகோதரிகள் எனக்கு அனைவரையும் எங்கள் அனைவரும் இறக்கமாயும் கடவுளை கண்டித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனித வரையான
ஒன்று செய்வோம். புனித திருத்தூதர்கள் உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வை பகுப்படுத்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து இவர் வழியாக இவரோடு இவர் துயாவியார் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியது. மீட்கப்பட்டு இறைவனுடையான பேச்சு நாம் துணித்து சொல்வோம். உமது ஆட்சி உமது திருமணம் இன்று எங்களுக்கு எல்லாரும் செய்யப்படும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது எங்கள் வாழ்க்கையில் அமைதியை உமது இடத்தில் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் பயமும் அச்சமும் வீட்டு நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் என்பதற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை கொடுத்து செல்கிறேன், என் அமைதியை கழிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடித்து எங்கள் பாவனை உமது திரு அவையை நம்பிக்கையை நோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மற்றும் நினைத்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே எங்களை இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே எங்களை இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே எங்கள் கவலையை அருளும். இது இறைவனின் செல்வமே, இது உலகின் பாவங்களை போக்குகிறது. செல்வனை விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
Amen. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகமுடன் இருந்தால் உண்டு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை வாழ்வையும் உணவின் நாங்கள் என்றும் வாழ்வுற செய்தாக. எங்களாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தோடு பார்க்கிறோம். நம்மையும் ஒவ்வொரு நோயாளிகளையும் நமது நோய்களும் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் குடும்பம் உங்களுடைய முயற்சிகள் திட்டங்கள் தொழில்கள் மீது என்றென்றும் தங்கி நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்படி நம் வாழ்வில் தொடரட்டும். Hallelujah.
It